இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அழகே அழகே சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். ரொம்பவே அப்செட்டாகவே இருக்காங்க. ரேவதி வந்துட்டு அழிந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் யார்கிட்டையும் எதுவுமே சொல்லாமல் அமைதியாகவும் இருக்காங்க. அப்போது ரேவதி வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்கள நினச்சி திடீர்னு பாக்கியராஜ் வந்துட்டு கால் பண்ணுறாங்க. பாக்கியராஜ்கிட்ட அவங்க ஒழுங்காகவே பேசுகிறதே இல்லை. அதை பார்த்த உடனேயே திடீர்னு பாக்கியராஜுக்கு வந்துட்டு ஃபீலிங் ஆகிடுது. கண்டிப்பாக ஏதோ பிரச்சனை இருக்குது, அது என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு கால் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்க. ரேவதி வந்து ஒழுங்காகவே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க. ஆனால் பாக்கியராஜ் வந்துட்டு சந்தேகம் வந்துடுது. ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, அதனால தான் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி, இது இப்படியே விடக்கூடாது, நம்ம உடனே நேரில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் வந்து நேரில் கிளம்பலான்னுட்டு நேரில் கிளம்பி வராரு. வரும்போது ரேவதியை வந்துட்டு ரூம்குள்ளே உட்காந்து அழுந்துட்டு இருக்காங்க. தங்கராஜும் அவங்களோட அம்மாவும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து நேராக பாக்கியராஜ் உள்ளே போன உடனேயே ரேவதி எங்கே இருக்க வா அப்படின்னு கத்துறாங்க. ஆவுன்னா இவன் ஒருத்தன் கிளம்பி வந்துடுறான் அப்படின்னு தங்கராஜோட அம்மா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரேவதி வந்து மேலேருந்து கீழே இறங்கி வராங்க. அவங்கள பார்த்த உடனேயே பாக்கியராஜ் வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. என்ன பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு ரேவதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, உனக்கு ஏதோ பிரச்சனை. அம்மா என்னாச்சு, எப்படி இந்த மாதிரி அடிபட்டுச்சு, கன்னத்துல எல்லாம் செவந்து போய் கிடக்குது அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டோரில் இடிச்சுக்கிட்டேன் அப்படின்றாங்க. அது கேட்ட உடனேயே பாக்கியராஜ் வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. போய் சொல்லாத, உண்மையை மட்டும் பேசு அப்படின்றாங்க. உண்மையை தான் சொல்கிறேன்னு, டோரில் தான் இடிச்சுக்கிட்டேன் அப்படின்றாங்க. அது கேட்ட உடனே பாக்கியராஜ் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ